ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்பிஐயோட நியூ அப்டேட்டோட மைக்ரோ டாஸ்க் வந்திருக்கு பாருங்க. ஆல்ரெடி உங்கள் ஐடியா லாகின் பண்ணிக்கிறீங்க. பண்ணிட்டு டுடே டாஸ்க்ன்றத கிளிக் பண்ணுறீங்க. டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணிட்டு டுடே டாஸ்க் பேஜை மேல் பக்கமாக தள்ளுங்க. அடியில் பாருங்க டாஸ்க் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, கோ டு கிளிக் பண்ணுறீங்க. அப்படியே இந்த பேஜில் 5 minutes வெயிட் பண்ணுறீங்க. லாஸ்ட் 10 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாப்பப் வரும். அந்த பாப்பப் கிளிக் பண்ணி நீங்கள் டாஸ்க்குள்ளே போகணும். கோ டு டாஸ்க்ன்றதை கிளிக் பண்ணிட்டு உள்ள டாஸ்க் வர போகணும். இப்போ நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் வீடியோவை. இப்போ பாருங்கள், கோ டு டாஸ்க் அந்த பேஜ் வந்துச்சு பாருங்கள். கோ டு டாஸ்க் அந்த பேஜ் வந்துச்சு. இந்த பேஜை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ பார்த்துங்க, இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு பண்ண பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு அதே கான்செப்டில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ஆப் இன்ஸ்டாலிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு தடவை தான் பண்ணணும். ஆப் இன்ஸ்டால் பண்ணுறத டீட்டெயில்ஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு டாஸ்க் இமேஜின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களும் இப்போதைக்கு கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதும் டவுன்லோட் ஆப்ஷன் வரும். டவுன்லோட் டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸு இது டவுன்லோட் பண்ண ஃபார்ம் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிடணும். ஒவ்வொரு தடவையும் டவுன்லோட் பண்ணிட்டு திரும்ப பேஜுக்கு வந்துட்டு பாருங்க. இப்போ இந்த டவுன்லோட் பண்ண இமேஜஸை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணிட்டு அந்த டவுன்லோட் பண்ண இமேஜில் என்ன இருக்குதோ அதை பற்றி ஒரு 5 வேர்ட்ஸில் நம்ம டைப் பண்ணணும். அந்த போஸ்டர் தான் போடணும். ஆல்ரெடி நம்ம முன்னாடி என்ன பண்ணோம், ஷாப்பிங் ஆப்பிலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவை வந்து நம்ம என்ன பண்ணணும், சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் போடும்போது இந்த போஸ்ட்டை போட்டு ஹேஷ்டேக்கு கம்பல்சரியாக இந்த ஹேஷ்டேக்கு அங்கே கம்பல்சரியாக இருக்கணும். இந்த 4 ஹேஷ்டேக்கும் கம்பல்சரியாக இருக்கணும். ஹேஷ் போட்டு SBO PM25 ஹேஷ் பை மோட் அடுத்தது ஹேஷ் பை மோட் ஷாப்பிங் ஹேஷ் SBO TVM இந்த ஹேஷ்டேக் கம்பல்சரியாக இருக்கணும். அடிஷ்னலாக 5 வேர்ட்ஸ் இருக்கணும். அந்த ஃபோட்டோவை பற்றி போட்டு ஷேர் பப்ளிக்கில் வச்சு ஷேர் பண்ணணும். அந்த ஃபோட்டோவை பப்ளிக்கில் வச்சு ஷேர் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட் நம்ம ஷேர் பண்ணுறோம் பப்ளிக்கில் அதை வந்து கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸ்க்ரோல் பண்ணுறதா அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த ஃபோட்டோவை பற்றி ஒரு 5 வேர்ட்ஸில் அதாவது ஒப்பீனியன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் 5 வேர்ட்ஸில் ஒப்பீனியன்ஸ் அந்த ஃபோட்டோ போஸ்ட்டை பற்றி கொடுக்கணும். ப்ளஸ் ஹேஷ்டேக் இருக்கணும், போஸ்ட் இருக்கணும், பப்ளிக்கில் ஷேரிங்கணும். பப்ளிக் ஷிப்பல் இருக்கு பார்த்தீங்களா, ஜஸ்ட் நோ அதை கொடுத்துட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்க்க இந்த கிராப்ஸ்லாம் எதுவும் கட் பண்ணக்கூடாது. ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருக்கு பாருங்க. அப்படியே உங்களுடைய நேமு ஸ்டாப் ஐடி இருக்கு. சூஸ் த மீடியா. எந்த மீடியாவில் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஃபேஸ்புக்கு போகிறீங்களா, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமத்தில் போட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஷேர் ஷேர் அப்படின்றத இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவில் போடுறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிடணும். சூஸ் பண்ணிட்டு அந்த யூஆர்எல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த போஸ்ட் போட்டிங்க பார்த்தீங்களா, ஏற்கனவே இப்போ நம்ம யூஆர்எல் காப்பி பண்ணோம்ல, அந்த மாதிரி அந்த காப்பி யூஆர்எல்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஆர்எல்ல காப்பி பண்ணிட்டு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிட்டு சூஸ் த ஃபைல். அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்தீங்களா, அது இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து அப்லோடு ஒன்லி த இமேஜ் PNG-ஆக இருக்கலாம், ஜேபிஜி அண்டு அதனுடைய ஃபார்மேட் என்னவோ அது கரெக்டாக இருக்கும். சைஸ் வந்து 2 MB. அந்த போட்டோவுடைய சைஸு 2 MB இருக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நம்ம எந்த ஆல்பமில் வச்சுருக்கோம் அதை சூஸ் பண்ணிடணும். சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படியே வரும். சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இப்போ ஆல்ரெடி இது வந்து ஒரு டெமோக்காக கொடுக்குறேன், அதனால் உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணி காட்டல. சப்மிட் பண்ணதும் சக்ஸஸ்ஃபுல் வரும். அவ்வளோதான். இப்போ புதிய மெத்தடில் நம்ம எப்படி மைக்ரோ டாஸ்க் முடிக்கிறதுன்றத பார்த்துட்டோம். இது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்
டவுன்லோட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். அதே போல் இந்த ஹேஷ்டேக்கும் சேஞ்சஸ் ஆகும். இது ரெண்டும் அடிக்கடி சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கும். அப்பைக்கு பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு திரும்ப பண்ணுங்க. ஏதாவது மிஸ்டேக் வருதுன்னா உங்களுக்கு பாப்பப் வரும், என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்றது. அதை சேஞ்சஸ் பண்ணிக்கங்க. போட்டோலாம் ஷேர் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எரர் வரும். திரும்ப லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணி திரும்ப சப்மிட் பண்ணுங்க, சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் சிம்பிள் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ.